பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மூன்று விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். முதலாவதாக, யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இவ்வாறாக கூறப்படுகின்றது: கடவுள் இந்த உலகை எவ்வாறு அன்பு செய்தாரெனில் தன்னுடைய ஒரே பேரான மகனை நமக்கு தாராயாக அனுப்பியிருக்கின்றார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், கிறிஸ்துமஸ் என்றால் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து அன்பு செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை மீண்டும் நமக்கு உணர்த்து காட்டுகின்ற ஒரு பண்டிகையாக கிறிஸ்துமஸ் அமைகின்றது. ஆகவே கடவுளுடைய அன்பு தொடர்ந்து நம்மோடு இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. இரண்டாவதாக, மத்தேயு எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 23வது வசனம்: ஒரு கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. நம்மை அன்பு செய்கின்ற ஆண்டவர் கடவுள் நம்மோடு என்றுமே இருக்கின்றார் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டினார். அதுதான் கிறிஸ்துமஸ். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அதுதான் நாம் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகின்றோம். மூன்றாவதாக, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அன்பை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த கடவுளுடைய அன்பை பெற்றிருக்கின்ற நாம் அந்த அன்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை உணர்கின்ற நாம் அனைவரும் மூன்றாவதாக நாம் என்ன செய்கின்றோம் என்றால், அந்த கிறிஸ்து விழாவை கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துமஸ் என்றால் வெறும் கிறிஸ்துவர்களுக்கு அல்ல,
கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்ற பண்டிகை அல்ல. மாறாக இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும், அனைத்து ஜாதியும், அனைத்து மதமும் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகையாக, ஒரு திருவிழாவாக இருக்கின்றது. ஆகவே இதை முன்னிட்டு இன்று இந்த கோலார் தங்கவயலிலே இந்த ஒரு திருவிழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, மாறாக இந்த கோலார் தங்கவயலில் இருக்கின்ற அனைத்து மதங்களையும் ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக சேர்ந்து நாம் ஒரே கடவுளின் மக்கள், ஒரே கடவுளின் பிள்ளைகள், அந்த அன்பின் கடவுளின் பிள்ளைகளாக நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நிரூபித்து காட்டுகின்றது இந்த திருவிழாவானது. ஆக நாம் பார்க்கின்ற போது கோலார் தங்கவயலிலே அநேக மதங்கள் உண்டு, அநேக சபைகள் உண்டு. ஆனால் நம் மதத்திலே எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. ஒரே சகோதர சகோதரிகளாக நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் வேறு எங்கும் பார்க்க முடியாது, எந்த ஊரிலும் பார்க்க முடியாது. KGF கோலார் தங்கவயலில் மாத்திரம் பார்க்க முடியும். ஏனென்றால் பேதங்களை மறந்து, மொழிகளை மறந்து, எல்லா மதத்தினரும் ஒற்றுமையோடு சகோதர சகோதரிகளாக நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு நல்ல ஒரு சாட்சியாக இருக்கின்றது. ஆக இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடுவதற்கு கோலார் தங்கவயல், அதாவது KGF கேத்தலிக் யூனியன் இவர்கள் ஏற்பாடு செய்து இந்த ஒரு விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all for this wonderful celebration. உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். கடவுள் நம் அனைவரையும் தன்னுடைய அன்பிலே நம்மை ஆசீர்வதித்து நம் அனைவரையும் வழி நடத்திட வேண்டும் என உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நாம் அனைவரும் சேர்ந்து அந்த இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கின்ற அந்த ஆண்டவரை நாம் இந்த நாட்களிலே நாம் கொண்டாடுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பிலும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் இந்த கோலார் தங்கவயலிலே தொடர்ந்து நாம் வாழ்வோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அருமை சகோதரர் திரு வேளாங்கண்ணி பால் மற்றும் தந்தைமார்களுக்கும் பாஸ்டர்களுக்கும் இங்கே பங்கேற்று கொண்டுள்ள பெரும்பாலான தாய்மார்கள் மற்றும் நண்பர்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதிக நேரம் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லணுன்னு என்னை கேட்டுக்கிறதுனால சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடு ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையை நோக்கி போயின்னுக்குது. அன்புக்கு பஞ்சம், அங்கங்கே கலவரம், சோஷியலிசம்ன்றது என்னன்னு தெரியாமல் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே பிரச்சனைங்க. இப்படியாப்பட்ட ஒரு நிகழ்ச்சி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு, நாங்கள் சாதி இல்லை, மதம் வேறு இல்லை, நாங்கள்லாம் ஒரு தாய் மக்கள் அப்படின்றதுக்காக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி இது. இன்றைக்கி இப்படியாப்பட்ட நிகழ்ச்சி இந்தியா முழுக்க நடக்கணும். இங்கே இருக்கிற கத்தோலிக்க யூனியன் ஆகட்டும், ஆல் கிறிஸ்டியன் யுனைடெட் ஃபாரம் ஆகட்டும், பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. தங்களால் இயன்ற உதவிகளை ஏழைகளுக்கோ இல்லாதவங்களுக்கோ உதவுறாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு எல்லோரும் ஆதரவு தரணும். முக்கியமாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கூப்பிட்டாங்க. அவங்க தான் இங்கே முன்னே நிற்கணும். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். நாடு இன்றைக்கி நான் சந்திக்கிற சூழ்நிலையை பார்த்து நாங்கள்லாம் ஒன்றாக்குறோம். இங்கேருந்து தங்கவயலேருந்து மெசேஜ் போகணும், செய்தி தங்கவயலேருந்து போயிருக்கணும். ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னையே பர்சனலாக கூப்பிட்டார் கோலார் பார்லிமெண்ட் உறுப்பினர் திரு மல்லேஷ்பா அவர்கள். டெல்லியிலேருந்து என்னை தொடர்பு கொண்டு, நான் கண்டிப்பாக வர வேண்டிய நிகழ்ச்சி இது, என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. கிறிஸ்மஸ்குள்ளேயே நான் தங்கவயல் மக்களை சந்திக்கிறேன், முக்கியமாக கிறிஸ்துவ மக்களை நான் சந்திக்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி அருமை தலைவர் திரு நசீர் அகமது அவர்கள் மீண்டும் என்னை தொடர்பு கொண்டு வந்தேன். இன்றைக்கி ப்ரோக்ராம் போலீஸ்க்கெல்லாம் சொல்லிட்டேன். நான் திடீர்னு பெல்காம் செஷனில் நான் மகாத்மா காந்தியினுடைய சென்டினரி செலிப்ரேஷனை ஏற்பாடு பண்ணோன்னு சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டதுனால போயிட்டேனார். நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கிறிஸ்துவ ஆஃபீஸர் கர்நாடக மாநிலத்தில் திரு எலிஷா ஆண்ட்ரூஸ் அவர்கள். அவரும் வர வேண்டியது. ஆனால் அவர் ஒரு புரோட்டோக்கால் ஆஃபீஸரு. நாளன்னைக்கு நம்மளுடைய இந்திய ஜனாதிபதி இங்கே வர்றதுனால அவரும் இது போயிட்டாங்க. அதனால் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னாக்கா, ஒருவர் அன்பு செய்யுங்கள். நாங்கள் கிறிஸ்துவங்க, எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு சொன்னது, நாங்கள் மதம் பார்க்க மாட்டோம், மொழி பார்க்க மாட்டோம், இனம் பார்க்க மாட்டோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மதத்தினரும் முன்ன வச்சு நாங்கள் அவங்களுடைய மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறோம். என்னன்னாக்கா இது ஒரு மெசேஜ் இன்றைக்கி தேவை, இது ரொம்ப பெரிய தேவையாக இருக்குது.
இந்த தேவையை உணர்ந்து இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் நம்மளுக்கு 1000 வேலை இருக்கும், 1000 பிரச்சனை இருக்கும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்து அமைதியாக இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும். முக்கியமாக நான் நம்முடைய பிஜிஎம்எல் அதிகாரி திரு அமித்குமார் அவர்கள் பல்வேறு பணிகளுக்கு இடையில் நான் கூப்பிட்டேன்னு ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் தள்ளிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. அவரையும் நான் இந்த வரவேற்கிறேன். உங்களுக்கு அனைவருக்கும் மீண்டுமாய் ஒரு முறை இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். To organizing committee to invite me, and I am feeling very pride and privileged to be here. And I am very happy to see here every section of the society, priests, scholars are also witnessing these functions. As I learned, I know Christmas is the function. It means Christ with the mass. It means every one of this society are celebrating, are used to celebrate this function, and this is our beauty. This is the beauty of our social fabric, that every citizen be all together. This is the real character of the India, unity in the diversity. And we thank to all to taking this opportunity. I express very happy Christmas to all of you, and happy New Year in advance. Thank you. கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அதே போல் குட் டைடிங்ஸ் ஃபார் அ ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். எல்லாருக்குமே எல்லா விதமான செல்வங்களும் எல்லா சௌக்கியங்களும் பகவான் கொடுக்கணும்னுட்டு முதல் கண் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஒரு வருஷமும் இந்த இடத்துல அன்புக்கு குறைச்சலே கிடையவே கிடையாது. நம்ம மதிப்புக்குரிய ஃபாதரையா சொன்னது போல் எல்லா இடத்துலையுமே அவங்கவுங்க வந்து ஒரு பிஸி ஷெட்யூலில் அவங்கவுங்களுடைய ஸ்வதர்மங்களை விருத்தி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சத் சங்கம், அதாவது எல்லா தர்மங்களும், ஏன்னா மற்ற இடத்துல நாம் ஒரு வேறு ஆர்கனைசேஷனில் போனால் கூட சரி, நாம் ஒரு உத்தியோக ரீதியாக போகலாம், இல்லாட்டி வேறு எதுனா ஒரு பண ரீதியாக போகலாம், பேங்க்கில் அதெல்லாம். ஆனால் மனசுக்கு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய மனவியாதியை போக்கக்கூடிய இடம் எதுனா ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது கோவில். அதனால் எல்லாம் இணைஞ்சிருக்கக்கூடியது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்கிறது போல் நம்மெல்லாம் கூடியிருக்கோம். ரொம்ப பெரிய விஷயம் அது. அதே போல் ஒரு வருஷமும் நாம் ஒரு பிரதிஜ்ஞை நம்ம எடுத்துக்கணும். சுவாமி அவதரிச்சிருக்கார். பரமபோகத்தை, அந்தமிலா பெருநாடு, ஆனந்தமே இருக்கக்கூடிய அந்த இடத்தை விட்டு இகழ்ந்து நம்மளை உத்தாரம் பண்ணுறதுக்காக இயேசுபிரான் அவதரிச்சிருக்கார். அதே போல் கண்ணன் எம்பெருமான் கூட ஜெயிலில் அவதரித்தார். எதற்கன்னா அன்பை பரப்புவதற்கு. அன்புதான். அன்பே சாந்தம், அன்பே ஆனந்தம், அன்பே மோட்சம், அன்பே அனைத்தும் என்றாய், அன்பே நித்தியம். இந்த அன்பு இல்லாமல் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், போன வருஷம் கூட இதே ஸ்டேஜில் அடியன்னு ஒரு பிரதிஜ்ஞை பண்ணிட்டேன். அதாவது இந்த வருஷம்னா சில விதமான புது வருஷம் பிறக்க போகிறது. புது வருஷத்தில் பழையதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல விஷயங்களெல்லாம் நமக்குள்ளே கொண்டு வரணும். ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் தியாகம் பண்ணணும். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வரவேற்றுக்கணும்ன்ட்டு நான் பிரதிஜ்ஞை பண்ணிட்டேன். என்னன்னா என்கிட்ட எப்பயுமே இருக்கக்கூடிய பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த கோபம், சடுன்னு கோபம் வந்துடுறது. இன்னும் பண்ண முடியாது. சரி, இங்கேருந்து போகும்போது, கோவிலேருந்து போகும்போது, சரி இனிமேல் நம்ம இந்த புது வருஷத்தில் கோபம் பண்ணுறது வரக்கூடாதுன்ட்டு ஃப்ரெண்டோட வண்டியில் போயின்னு இருக்கேன். வண்டியில் போகும்போது அதுதான் நேரம்னுட்டு இன்னொருத்தர், ஒரு அன்பர் பின்னால் மொபைல் பேசின்னு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் இருக்க வண்டியை டக்குன்னு இடித்த உடனே சரி உள்ள அன்பு ஞாபகம் வருது. அன்பு இருக்குது, அன்பு ரொம்ப முக்கியம்னுட்டு சைலண்ட்டாக நாங்கள் இருந்தோம். பார்த்தேன், அதை வெளிப்படுத்துறதுக்கு வேறு வழியில் இப்படி கேட்டேன் என்னான்னுட்டு. அந்த அவர் இறங்கிட்டு யோ புத்தி இருக்குதாயா, இந்த பக்கம் வண்டி போகிறது இப்படி போயிட்டு இருக்கீங்கன்னுட்டு. நாங்கள் சரியாக தான் வந்துட்டுருக்கோம். இவர் மொபைலில் பேசுன்னு இப்படியே, இப்போ இந்த புது படம் ஏதோ வந்துச்சு, இப்படியே இருக்கிறாரு அவர். அது மாதிரி அவர் தலையை வச்சுட்டு வந்துட்டு அவர் இடிச்சிட்டு இது பண்ணார். என் ஃப்ரெண்டு அது என்னோட பயங்கர கோவக்காரன், அவன் அடிக்க போனான். ஒன்று டப்புன்னு விழுந்துச்சு, அவன் அடித்தான். அன்பு இந்த இடத்துல, அன்பு தான் உதவும் இந்த இடத்துல, இல்லாட்டி இன்னும் ஜாஸ்தியாகும். புகையும் போதே அணிச்சிடணும். அப்போ சாரி, எங்களது தான் தப்பாகிடுச்சு, தயவுசெய்து மன்னிச்சிடுங்க, நானே தான் ஆயிடுகன்னுட்டு
அடி வாங்க என் ஃப்ரெண்டு அடி வாங்கிட்ட பிறகு ஞாபகம் வருது. போயிட்டு கேட்டவுடனே அதுக்கப்புறம் என்ன சுவாமி கொஞ்சம் அவர் சரியாக பேசியிருக்க கூடாதுன்ட்டு அந்த நேரத்தில் அன்புன்றது ஞாபகம். எதுக்குன்னா குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்லையும் சரி எல்லா இடத்துலையுமே சரி இந்த அன்பண்ணக்கூடிய ஆயுதத்தை நாம் உபயோகிச்சோமா எல்லாமே சலீஸாக இருக்கும். அதே மாத்திரம் இல்லாமல் அவமானத்துடைய வலி, பகைவர் பல இடத்துங்களில் பலவிதமான தூஷணங்கள், பலவிதமான அவமானங்கள், பலவிதமான புறம் பேச்சுகள், அவரை விட யாராவது அந்த வலியை அனுபவிச்சிருக்க முடியுமா? வலியின் உச்சத்தை அனுபவிச்சிருக்கக்கூடியவர். நாமெல்லாம் நினைக்கும் பொழுது நான் எதனா ஒரு அபஹாசியம் பண்ணுறதோ எதனா பார்க்கும்பொழுது நான் நினச்சிக்குவேன், சுவாமியே வந்து பிறந்து எவ்வளவோ விதமான இது பட்டார், நாம் பாவி படுறது பெரிய விஷயம் கிடையாதுன்னுட்டு. அதனால் புது வருஷம் பிறக்கும் பொழுது நம்மளால் முடிஞ்ச அளவு கோபத்தையே விட்டுடணுன்றது கிடையாது. பல இடத்துங்களில் அன்பு என்னக்கூடிய ஆயுதத்தை நாம் வந்து உபயோகிக்க பழகின்றோம்னா வரக்கூடிய வருஷங்கள் மாத்திரமல்ல, வரக்கூடிய வருஷங்கள் எல்லாம் சிறப்பான வருஷங்களாக இருக்கும். சுவாமி வந்து அவதரிச்சிருக்கக்கூடிய அந்த நன்னோக்கம்ன்றது நமக்கு ஒன்னொன்றுக்கும் பலனை தரும். இன்னொன்று இருக்கக்கூடிய இடத்துல எல்லா விதமான பிரச்சனைகளும் இறைவன் நம்மளோட இருக்கிறார் என்ற கூடிய திருடத்துவம் நமக்குள்ள இருக்கணும். செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல காரியமோ கெட்ட காரியமோ இறைவனுடைய கண்ணோட்டம் நம்மளை நோக்கி இருக்கிறது. சந்திரமா மனசோ ஜாத்தக சக்ஷோ சூரியோ ஜாயத்தன்ட்டு வேதம் சொல்றது. அதாவது இறைவனுடைய கண் எப்படி இருக்கன்னா சூரியனுடைய வெளிச்சம் போல இருக்கான், பார்த்துட்டு இருக்கன்னுட்டு. அதை நாம் நினச்சிட்டு ஒரு ஈச் அண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் நம்ம நடந்தோம்னா வரக்கூடிய கிறிஸ்மஸுங்களும் வரக்கூடிய வருஷங்களெல்லாம் இன்பகரமான வருஷங்களாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இந்த விசேஷமான ஒரு சத்சங்கத்தை 4வது வருஷமாக இது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இதுக்கு வர்த்ததாம் அபிவர்த்ததாம்ன்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அடியேன் எல்லாருக்குமே மற்றொரு வாட்டி குட் டைடிங்ஸ் ஃபார் அ ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அ ஹாப்பி நியூ இயர். ஹரிபாம் தான் அங்கே கிடைக்கும். அது மாதிரி இவரும் குவாலிட்டி ஆள் தான் சிறப்பாக பேசுவார். ஸோ ஹலோ. நமோ அரிஹந்தானம், நமோ சித்தானம், நமோ ஆயரியனம், நமோ ஓஜாயனம், நமோ லோய சவசானம், ஐசோ பஞ்ச் நமக்காரோ சவ பாபநாசனோ மங்களானஞ்ச சவே சிங் படமம் ஹவை மங்கலம். Good evening to one and all, dignitaries, gems, ladies and gentlemen. It brings an immense pleasure to address this beautiful evening, this beautiful gathering. Vasudhaivam Kutumbam. That means the entire world is one family. Right now, we can see a transformation change across the globe. There's a chaos everywhere. Hatredness is just taking a big toll everywhere. But here, this beautiful place called India, as our father mentioned, cradle of religion, beautiful words to say. The love, affection, peace and prosperity still persist in this beautiful land of Mahatmas. The world is going through a transformation and change with AI, artificial intelligence. But today, we need to understand what is AI. Fear in the Lord is beginning of wisdom. Extending the same, I would like to tell, faith in the Lord is beginning of life. We need to have utmost faith in the Almighty Lord. We have a plan, but He has a master plan. We definitely have a plan to execute, but He is the one ultimate decider to execute at right time, at right place, with right people. AI, artificial intelligence, for many people here. For people who have just taken a different verdict of life, it is, I am insecure. When AI comes into force, people say, I am insecure. But having faith in the Almighty and Lord, I say, I am insured. The greatest insurance
comes from the Lord above. We need to have utmost faith in the Lord, His sayings, and His belief. Verses in every holy book, be it Bible, Quran, Zandavesta, Bhagavad Gita, or Kalpa Sutra. Every beautiful religion here on this Mother Earth teaches only good things and righteousness. The path of love, peace, and affection has always been the guiding light for each and every religion. But today, we pray the Almighty. We are just few hours away from a transformation called 2025, on the verge of ending 2024. We have seen many ups and downs in this year. 4 days from now, we would celebrate a beautiful day called Christmas. And according to Jainism, this beautiful day coincides with birth of Lord Parshnatha, the 23rd Tirthankara of Jainism. It marks a resemblance that all religions are just one and the same. Directions are different, but the goal is ultimately one and the only one, to reach the Paramatma. We would like to pray for each and every present here, for every family members here, for them to have good health. The utmost thing necessary here at this juncture is health. Money is lost, something is lost, but health is lost, everything is lost. In the recent times, we have seen many people just leaving Mother Earth. We have recently seen a Ratna called Tata, Ratan Tata, who has just left us. He has enormous wealth, but then he takes nothing with him, but only he leaves behind his legacy of good deeds, love, peace and harmony for the downtrodden and for the relevant ones. I pray the Almighty for delivering beautiful health, good health, with love, peace and prosperity across all communities, across the globe, and especially KGF, the land of gold. Thank you to our team for Brothers and sisters, Happy Christmas and in advance Happy New Year. ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಒಬ್ಬ ಪರಮಾತ್ಮನ ಮಕ್ಕಳು, ಒನ್ ವರ್ಲ್ಡ್, ಒನ್ ಗಾಡ್, ಒನ್ ಫ್ಯಾಮಿಲಿ. ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಒಬ್ಬ ಪರಮಾತ್ಮನ ಮಕ್ಕಳು. ಪರಮಾತ್ಮ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದರೆ, ಈ ಅಂತಿಮ ಸಮಯ ಆಗಿದೆ, ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ರೋಗ, ಕಷ್ಟ, ದುಃಖ, ನೋವು ಸರ್ವನೂ ಇರೋ ಕಾರಣ ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ತಮ್ಮನ್ನು ತಾವು ಐ ಆಮ್ ಸೋಲ್, ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಆತ್ಮಗಳು, ಪರಮಾತ್ಮನ ಮಕ್ಕಳು. ನಮ್ಮೆಲ್ಲರ ಸ್ವಧರ್ಮ ಶಾಂತಿಯಲ್ಲಿ ಸ್ಥಿತರಾಗಿ ಪರಮಾತ್ಮನಿಂದ ಶಕ್ತಿಯನ್ನು ಪಡ್ಕೊಳ್ಳಿ, ಸದಾ ಆರೋಗ್ಯವಾಗಿರಿ, ಖುಷಿಯಾಗಿರಿ, ಆನಂದವಾಗಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ನಾನು 2 ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೀನಿ. ಓಂ ಶಾಂತಿ. My brother and sister, I'm telling in Hindi. जो आज जो क्रिसमस का दिन में हम लोग सब लोग इधर में आए हैं और सब लोग आज का दिन में जो यीशु ने जन्म लिया था, उस अवसर पर हम थोड़ा 2-3 शब्द बोलेंगे. Metta, Karuna, Mudita and Upeka. Loving kindness, compassion, sensitivity, joy and humanity. जो ये सब जो हमारे बुद्धिज्म में भी है और क्रिश्चियन में भी है, जीसस ने खुद भी प्रैक्टिस किया है सब, और हम लोग भी ये प्रैक्टिस करना चाहिए. Thank you all of you. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை உரிதாக்கிக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே,
இது 4ஆம் ஆண்டு. அனைத்து மதமும் கிறித்துவ ஐக்கியமும் மற்றும் அனைத்து சபையினரும் சேர்ந்து கோலார் தங்க வயலிலே நாம் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு நாளை நாம் கொண்டாடி வருகின்றோம். நமது மத்தியில் பேசும்பொழுது எமது முதன்மை குரு பாசமிகு அண்ணன் ஜெரோம் ஸ்டெனிஸ்லாஸ் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், இப்படியாப்பட்ட நிகழ்வுகள் நமது மண்ணில், நமது கோலார் தங்க வயலில்தான் நடக்கும். அதுக்கு சாதியமும் கோலார் தங்க வயல்தான். ஏனென்றால் நாம் அனைவருமே ஒரு தாயின் பிள்ளைகள். நாம் சாதி, மதம், மொழி எல்லாம் கடந்து நாம் மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். அந்த மனிதர்களாக நாம் இருக்கும் பொழுது தான் நம் இறைவனை உணர முடியும். அந்த இறைவனை உணரும் பொழுது தான் நாம் மனிதனாக மற்றவர்களை நாம் அன்பு செய்ய முடியும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சியை கேஜிஎஃப் கேத்தலிக் யூனியன் மற்றும் கேஜிஎஃப் ஆல் கிறிஸ்டியன்ஸ் யுனைடெட் ஃபோரம் சார்பாக இந்த நிகழ்வு 4ஆம் ஆண்டு ஆக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு இப்படி சிறப்பாக நடக்கிறது என்றால் இதற்கு மூல காரணம் எல்லாமே, அதில் முக்கியமான பங்கு அருட்தந்தை முதன்மை குரு ஃபாதர் ஜெரோம் ஸ்டெனிஸ்லாஸ் மற்றும் எமது மாம்ஸ் ஃபாதர் அருட்தந்தை பி ஆரோக்கியதாஸ் அவர்கள் இந்த ஆலய வளாகம் மற்றும் கொடுத்து உற்சாகப்படுத்தி நமக்கு செய்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்வு வெற்றி பெறுவதற்காக தங்கவயலில் இருக்கின்ற அனைத்து பாஸ்டர்களுமே, ஆல் த பாஸ்டர்ஸ் ஹேவ் பீன் ஹியர், எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. ஒரு 200 பேருக்கு மேலே பாஸ்டருங்க வந்திருக்காங்க. ஒரு சிலர் வந்து அவங்கவுங்க பிஸி ஷெடியூலில் வரல. மற்றும் எல்லாமே இந்த ஒரு பிஸி ஷெடியூல், கிறிஸ்மஸ் இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. அப்படியே இருந்தும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்காங்கனாக்கா இட்ஸ் சம்திங் வெரி கிரேட், அப்ரிஷியேட்டபிள். அது இல்லாத மக்களாகிய நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட். இந்த நிகழ்வுக்கு எம்பி வருதா சொல்லியிருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் சில அரசியல் சூழல் நாட்டில், அதனால் வந்து அவர் வரும்படியில் செய்தி அனுப்பினார் அவருடைய வாழ்த்துக்களை சொல்லி. அடுத்து மிஸ்டர் நசீர் அகமத் அவரும் வந்து அழைச்சார், என்னை ஃபோன் பண்ணி சொன்னார். சொல்லி மிஸ்டர் ஜெயக்குமார் வந்திருந்தார், அவர்கிட்டயே வந்து ஃபோன் பண்ணி செய்தி அனுப்பினார். எனக்கும் செய்தி சொன்னார், என்னால் வர முடியல, தங்கவயல் மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அடுத்து இந்த நிகழ்வை வந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ரூபா அவர்கள் தான் இது தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. கடைசியாக வந்து இப்போ கூட போகும்போது எனக்கு அழைச்சி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னால் வர முடியல. ஏன்னாக்கா 25ஆம் தேதி லைட்டிங் ஃபெஸ்டிவல், அதாவது கிறிஸ்மஸை வந்து ஒரு லைட்டிங் ஃபெஸ்டிவலாக வந்து அவங்க வந்து கொண்டாடுறாங்களாம். அதுக்காக வந்து 9 கிலோமீட்டர்ஸ் அவங்க வந்து சொன்னாங்க ஃபோனில், இது சொல்லுங்கள் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 9 கிலோமீட்டர் வந்து அவங்க வந்து பார்வையிடுறதுக்காக போயிருக்காங்க. அப்புறமா வந்து கூட வந்து முனிசிபாலிட்டி பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட் மற்றும் கமிஷனர் எல்லாமே போயிருக்காங்க பார்வையிடுறதுக்காக, தாசில்தார் எல்லாமே. அப்போ அவங்க சொன்னாங்க, 25ஆம் தேதி எப்படியோ வந்து தங்கவயலில் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு லைட் ஃபெஸ்டிவலாக பண்ணணும் கிறிஸ்மஸுக்கு, மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதனால் நான் ஒரு 2 பேர் ஆஸ் அ ஸ்டேட் ப்ரோட்டோக்கால் டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் அப்புறம் முனிசிபாலிட்டி மினிஸ்டர் நான் அழைக்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். தயவுசெய்து மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய கிறிஸ்மஸ் பண்டிகை வாழ்த்துக்களை சொல்லுங்கள். நான் எப்பவுமே தங்கவயல் மக்களுக்கு நான் எது வேணாலும் எந்த நேரம் இருந்தாலும் நான் செய்கிறேன், வளர்ச்சி பணிகளை, என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொன்னாங்க. ஸோ அடுத்து டிசி, எம்எல்ஏ, எம்பி எல்லாமே பிஸியாக இருக்கும்போது கண்டிப்பாக டிசியும் பிஸியாக இருப்பார். நேற்று போய் அழைப்பு கொடுக்கும்போது கூட சொன்னார், ஐ ட்ரை மை பெஸ்ட் கம் அப்படின்னாருங்க. அடுத்து மிஸ்டர் எலிசா ஆண்ட்ரூ இஸ் அ ப்ரோட்டோகால், ஸ்டேட் ப்ரோட்டோகால் ஆஃபீஸர். அவரும் வந்து வரேன்னு சொன்னார். டியூ டு பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அவரால் வர முடியல. பட் ஐ ஹேட் தட் ஹி ஹஸ் கம், வந்தார்னா ரொம்ப மகிழ்ச்சி.
அடுத்து என்னுடைய நண்பர் ராஜ்குமரேசன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இஸ் அ டெப்டி கமிஷனர் ஃபார் ஐபி ஃபார் 5 ஸ்டேட்ஸ். அவர் வந்திருக்காரு. ஆனால் இதில் என்ன விஷயம்னாக்கா, அவரை தான் வந்து நான் ரொம்ப அதிகமாக வேலை வாங்கி இந்த நிகழ்ச்சிக்கு அவர் தான் அந்த ரேஷன் கிட்டு எல்லாம் என்னென்ன வேணும் எல்லாமே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூலியமாக தான் நான் வாங்கிட்டு வர வச்சேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட் ஃபார் டேக்கிங் ஆல் திஸ் எஃபர்ட்ஸ். தென் அருட்தந்தை ஃபாதர் ஜெரோம், அருட்தந்தை ஃபாதர் பி ஆரோக்கியதாஸ், 2 கண்ணுங்க. So I don't know how to extend my thanks to them. And municipality president and vice president அவங்களும் வந்து எம்எல்ஏ கூட போயிருக்காங்க. அதர்வைஸ் they would have வந்திருப்பாங்க. அடுத்து மிஸ்டர் ஜெயக்குமார் வந்தார். இஸ் அ கேத்தலிக் யூனியன் அண்ட் கேஜிஎஃப் ஆல் கிறிஸ்டியன்ஸ் யுனைடெட் ஃபோரம் உடைய அட்வைசர். அவர் வந்தார், வந்து உங்கள் மத்தியில் வந்து வாழ்த்து செய்தி சொல்லிவிட்டு போயிருக்காரு. அடுத்து மிஸ்டர் ஜெய்சீலன், அன்பு தான், அன்பே கடவுள் என்றார். அந்த அன்புக்கு இந்த உலகத்தில் வயகத்தில் ஈடு எதுவுமே கிடையாது. இந்த அன்பை வந்து நம்ம தங்க வயலில் எல்லார்கிட்டையும் பார்க்கலாம். சாதி மதம் மொழியை வேறுபாடின்றி எல்லாமே அந்த மனித நேயத்தோடு எல்லாரையும் அன்பு செய்வாங்க. எந்த ஒரு உதவி கேட்டாலும் அந்த நேரத்தில் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஐ தேங்க்யூ ஸோ மச். இந்த கிறிஸ்மஸ் உடைய ஒரு பெரிய ஒரு அன்பளிப்பை வந்து God so loved the world, He gave His begotten Son. ஆண்டவராகிய தேவன் மக்களை அன்பு செய்தார், தன்னுடைய மகனையே தேவகுமாரனையே இந்த உலகத்திற்கு கொடுத்தார். அதுதான் அவர் பிறந்தது தான் நம்ம இந்த கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தங்க வயலுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. இன்னும் ஒரு 5 ஆண்டில் நம்ம தங்க வயலை வந்து ஒரு ஜொலிக்க ஒரு நகரமாக, ஒரு வளர்ச்சி நகரமாக, தொழில் பேட்டையாக கண்டிப்பாக உருவாகும் என்று இந்த நேரத்தில், இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நேரத்தில் நான் சொல்கிறேன். ஸோ மை டியர் சிட்டிசன்ஸ், அன்பார்ந்த தங்க வயல் மக்களே, நம் மத்தியில் கூப்பிடும்போது மிஸ்டர் அமித் குமார், பிஜிஎம்எல் சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அண்ட் சிஎஸ்ஓ, ரொம்ப அழகாக ரொம்ப பேசினார். ஐ வாஸ் ஸோ மச் சர்ப்ரைஸ்ட். அவருக்குள்ளே இவ்வளோ ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இந்த மக்கள் மீது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹி ஹஸ் மேட் இட். வந்திருக்காரு, நம்ம மத்தியில் இருக்கார், உக்காந்துட்டு இருக்காரு. ஸோ என்ன பேசுகிறாருனாக்கா, த பீப்புள் ஆர் ஸோ லவ்விங். தங்கவயல் மக்கள் ரொம்ப அருமையானவர்கள். அவர் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த வீடு, பிஜிஎம்எல்ல இருக்க இந்த வீடு விஷயம், மற்ற இந்த செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக விரைவில் நடக்கும். வந்திருக்காரு, அவருடைய முழு ஒத்துழைப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். மிஸ்டர் ஜோசப் ஓஎஸ்டி, அவரும் வந்து வரதா சொன்னார். பட் அவருக்கு வந்து வேறு சர்ச்சில் அவருக்கு நிகழ்ச்சி இருக்கிறதுனால வர முடியல. எல்லாமே என்னன்னாக்கா, அந்த நேரத்தில் லெட் அஸ் ஷேர். கிறிஸ்மஸ் இஸ் நத்திங் பட் ஷேரிங். நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து பகிர்ந்துக்கலாம். மேபி லவ், மேபி மெட்டீரியல் திங்ஸ், whatever, joy and happiness. So I wish each and everyone a very happy and loving, happy Jesus birthday wishes to one and all. Thank you so much for your love and affection.